தெலங்கானா மாநிலம் மஞ்சீரா நதியில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீரால் அருகில் இருந்த கோயிலை வெள்ளம் சூழ்ந்தது. எடுப்பாயலா பகுதியில் உள்ள வனதுர்கா கோயில் அங்குள்ள 7 நீரோடைகளும் மஞ்சீரா நதியில் சந்திக்கும் பகுதியில் உள்ளது. மழைக்காலங்களில் நதியின் நீர்மட்டம் உயர்ந்து கோயிலுக்குள் வெள்ளம் புகுவது வழக்கம். இந்நிலையில் நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கோயில் முழுவதும் நீர் சூழ்ந்து காட்சியளிக்கிறது. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் CP ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார். பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பில் பிரதமருக்கு மலர் கொத்து கொடுத்து CP ராதாகிருஷ்ணன் நன்றி தெரிவித்தார். 21ஆம் தேதி CP ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்வார் என பாஜக வட்டாரங்கள் கூறியுள்ளன. இந்நிகழ்வில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநிலங்களின் முதல்வர்கள், துணை முதல்வர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கைக்கு பின் நீக்கப்பட்ட 65 லட்சம் பேரின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் நீக்கப்பட்டவர்களின் பெயர்கள் மற்றும் நீக்கத்திற்கான காரணங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இப்பட்டியல் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் ஒட்டப்படும் என பீகார் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். 65 லட்சம் பேரில் 36,28,000 பேர் நிரந்தரமாக இடம்பெயர்ந்து விட்டார்கள் என்று கூறி நீக்கத்திற்கு விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இறந்துவிட்டவர்கள் என 22,34,000 பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. 7 லட்சம் பேர் ஒரு இடத்திற்கு மேல் வாக்குரிமை வைத்துள்ளனர் என்று கூறி நீக்கப்பட்டுள்ளனர். தலைநகர் பாட்னாவில் அதிகபட்சமாக 3,95,000 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். இணையதளத்திலும் இப்பெயர்கள் வெளியாகும் என தெரிய வருகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தில் சிறுபான்மையினர் மற்றும் பட்டியல் இனத்தோர் பெயர்கள் நீக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகளும் பொது அமைப்புகளும் கூறி வரும் நிலையில் பட்டியல் வெளியாகியுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தகுதி நீக்க தீர்மானம் கொண்டு வருவது குறித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. வாக்கு திருட்டு விவகாரத்தில் ஒரு வாரத்திற்குள் ராகுல் காந்தி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் கூறியுள்ளார். தங்கள் கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையர் உரிய பதில் தரவில்லை என்றும் எதிர்க்கட்சிகள் கூறியுள்ளன. இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் கார்கே அறையில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகள் கூடி பேசினர். இதில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் மீது தகுதி நீக்க தீர்மானம் கொண்டு வருவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தேர்தல் ஆணையத்திற்கு தங்கள் எதிர்ப்பை மேலும் தீவிரப்படுத்தவும் பல கட்சிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மீண்டும் கூடி விவாதிக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தகுதி நீக்க தீர்மானம் கொண்டு வருவது குறித்து இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. வாக்கு திருட்டு விவகாரத்தில் ஒரு வாரத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்பது வாக்கு திருட்டிற்கு பயன்படுத்தப்படும் புதிய ஆயுதம் என மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். பீகாரில் கடந்த மக்களவைத் தேர்தலில் வாக்களித்து தற்போது பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்பட்டுள்ள சிலருடன் உரையாடும் காட்சியை தன் வாட்ஸ்அப் சேனலில் பதிவிட்டு இந்த கருத்தை ராகுல் பதிவிட்டுள்ளார். படத்தில் தன்னுடன் நிற்பவர்களே வாக்கு திருட்டிற்கான ஆதாரங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொழில்துறை நடைமுறைகளை எளிதாக்கும் வகையிலான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இம்மசோதாவை தாக்கல் செய்தார். இதன்படி 183 சிறு சிறு குற்றங்கள் குற்றவியல் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதுடன் மேலும் சில குற்றங்களுக்கு சிறை தண்டனைக்கு பதிலாக அபராதம் மட்டும் விதிக்கும் வகையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வணிகத்தில் உள்ள தேவையற்ற சிக்கல்களை களைந்து நடைமுறைகளை எளிதாக்கும் நோக்கில் இம்மாற்றங்களை அரசு கொண்டு வந்துள்ளது. இம்மசோதா தேர்வுக் குழுவின் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டு மேலும் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மும்பையில் 3வது நாளாக கனமழை தொடர்வதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பல பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. புறநகர் ரயில்கள் குறைந்த வேகத்தில் இயக்கப்பட்டு வருகின்றன. அந்தேரி, செம்பூர் போன்ற சில பகுதிகளில் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்துள்ளதால்
பாதிப்புகள் அதிகமாக உள்ளன. விமானங்களும் தாமதமாக இயங்கி வருகின்றன. மும்பை மற்றும் அண்டை மாவட்டங்களான தானே, ராய்காட்டில் கனமழை தொடரும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. சில இடங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. இதையடுத்து பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலம் அடுத்தடுத்து மேகவெடிப்பு, பெருமழை பாதிப்பை எதிர்கொண்டு வருகிறது. கிஷ்த்வாரில் 61 பேர் இறந்ததைத் தொடர்ந்து கத்துவா மாவட்டத்திலும் மேகவெடிப்பால் பெருவெள்ளம் ஏற்பட்டு 4 குழந்தைகள் உட்பட 7 பேர் உயிரிழந்துள்ளனர். 5 பேர் காயமடைந்துள்ளனர். இப்பகுதியில் மண் சரிவு மற்றும் வெள்ளத்தால் வீடுகள் இடிந்துள்ள நிலையில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. பேரிடர் மீட்புப் படையினரும் ராணுவத்தினரும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இடிபாடுகளை அகற்றுவது கடினமாக இருப்பதால் குறைந்த திறன் கொண்ட வெடிகள் பயன்படுத்தப்படுகின்றன. உச் நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அருகில் உள்ள குடியிருப்புகள் நீரால் சூழப்பட்டுள்ளன. இன்னும் 2 நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. குறிப்பாக ஜம்மு, ரீசி, ரஜோரி, ரம்பன் போன்ற பகுதிகளில் மேகவெடிப்புக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதையடுத்து ஜம்மு உள்ளிட்ட பகுதிகளில் அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. எதிர்கால உலகை ஏஐ தொழில்நுட்பமே வழிநடத்தும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அது குறித்த கல்வியை பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக 5 விதமான ஏஐ கல்வியை ஸ்வயம் என்ற இணையதளம் மூலம் மத்திய கல்வி அமைச்சகம் வழங்க உள்ளது. இவை பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாது கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு செல்பவர்களுக்கும் உதவும் என்றும், இதன் உள்ளடக்கங்கள் நிபுணத்துவம் மிக்க ஐஐடி பேராசிரியர்களால் உருவாக்கப்பட்டவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பைத்தான் நிரலையை பயன்படுத்தி ஏஐ, எம்எல், இயற்பியல், வேதியியல், கணக்கு பதிவியல் பாடங்கள், கிரிக்கெட் பகுப்பாய்வு செய்வது என 5 தலைப்புகளில் பாடங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவின் கடலோர மற்றும் மலைநாடு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. சிக்மகளூர், ஸ்ருங்கேரி பகுதியில் பெய்யும் கனமழையால் துங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தட்சிண கன்னடா, உடுப்பி, உத்தர கன்னடா, சிக்மகளூரு, சிவமொகா, குடகு, ஹாசன் ஆகிய 7 மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. இதனால் சிக்மகளூரு மற்றும் உத்தர கன்னடாவில் அங்கன்வாடிகளுக்கும் பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராணுவ வீரர் மீது சுங்கச்சாவடி ஊழியர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீரட் மாவட்ட சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் கேட்டபோது கபில் என்ற ராணுவ வீரர் அடையாள அட்டையை காண்பித்துள்ளார். இருப்பினும் ஊழியர்கள் அனுமதிக்காததால் இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் சுங்கச்சாவடி ஊழியர்கள் ராணுவ வீரரை கட்டையை கொண்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்திய ராணுவத்தில் 12,600 விலங்குகளும் பணிபுரிந்து வருவதாக நாடாளுமன்றத்தில் அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் சஞ்சய் சேத், ராணுவத்தில் குதிரைகள், கழுதைகள், ஒட்டகங்கள், நாய்கள் என மொத்தம் 12,600 விலங்குகள் பணிபுரிவதாக தெரிவித்தார். சுமை தூக்குதல், மோப்பம் பிடித்தல் போன்ற பணிகளில் இவை ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இந்த விலங்குகளுக்கு பிரத்யேக நிபுணர் குழு பயிற்சி அளித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஒடிஷா மாநிலத்தில் பூமிக்கடியில் சுமார் 20,000 கிலோ வரை தங்கம் இருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒடிஷா மாநிலத்தில் தியோகர், நபரங்பூர், கியோன்ஜர், அங்குல் மற்றும் கோராபுட் மாவட்டங்களில் இந்திய புவியியல் ஆய்வு மையம் ஆய்வு நடத்தி வருகிறது. ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட மாவட்டங்களில் தங்க கனிமங்கள் இருப்பதை புவியியல் ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதில் 10 முதல் 20 டன் தங்கம் இருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் ஒடிஷாவில் தங்கச் சுரங்கம் தோண்டுவதற்கான ஏலம் விரைவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேட்டோவில் சேரும் எண்ணத்தை ஜெலன்ஸ்கி கைவிட்டால் யுக்ரைன் மீதான போரை ரஷ்யா நிறுத்திவிடும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவது குறித்து தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ள ட்ரம்ப் புட்டினை சந்தித்துள்ளார். அடுத்து யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திக்க இருக்கிறார். இந்நிலையில் தனது சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப், ரஷ்யா ஒரு மிகப்பெரிய சக்தி என்றும் யுக்ரைன் அதுபோன்ற நாடு அல்ல என்றும் கூறியுள்ளார். மேலும் ரஷ்யாவில் உள்ள கிரீமியா பகுதியும் யுக்ரைனுக்கு திரும்ப கிடைக்காது என்றும் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். முன்னதாக யுக்ரைனுக்கு நேட்டோ போன்ற பாதுகாப்பை அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் வழங்க புட்டின் சம்மதம் தெரிவித்திருந்ததாக ட்ரம்பின் தூதர் விட்காஃப் கூறியிருந்தார். ஆனால் அதற்கு முரணாக ட்ரம்பின் பதிவு அமைந்துள்ளது.
இதற்கிடையில் இன்றிரவு வெள்ளை மாளிகையில் போர் நிறுத்தம் குறித்த முக்கிய பேச்சு நடைபெறுகிறது. இதில் ஜெலன்ஸ்கியுடன் பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர், பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் உள்ளிட்ட ஐரோப்பிய தலைவர்களும் பங்கேற்கின்றனர். ரஷ்ய படைகள் நள்ளிரவில் நடத்திய தாக்குதலில் உக்ரைனில் உள்ள எரிசக்தி நிலையம் பாதிக்கப்பட்டது. தீப்பிடித்த பகுதியை அணைக்க அலுமினியத்தால் ஆன பிரத்யேக உடையணிந்த வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இத்தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைன், ரஷ்யா இடையே அமெரிக்க அதிபர் டிரம்ப் சமரசம் செய்து வரும் நிலையில் நடைபெற்ற இந்த தாக்குதல் கவனம் பெற்றுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த அலாஸ்கா சென்ற ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அவருடன் இருந்த பாதுகாவலர்கள் சில சூட்கேஸ்களையும் கையில் பிடித்திருந்தனர். அதில் ஒன்று புட்டினின் மலம், சிறுநீர் ஆகிய இயற்கை உபாதைகளை சேகரித்து வைப்பதற்கான பெட்டி என அமெரிக்க நாளிதழ் கூறியுள்ளது. புலனாய்வு பத்திரிகையாளர் மூலம் இத்தகவல் தெரியவந்ததாக அப்பத்திரிகை கூறியுள்ளது. புட்டினின் உடல் கழிவுகள் மூலம் அவரது உடல் ஆரோக்கியத்தை வெளிநாடுகள் தெரிந்து கொள்வதை தடுக்கவே இந்த ஏற்பாடு என கூறப்படுகிறது. இந்த பெட்டி திரும்ப ரஷ்யாவிற்கே கொண்டு செல்லப்பட்டு விட்டதாகவும் தி எக்ஸ்பிரஸ் யுஎஸ் என்ற அந்த இதழ் கூறியுள்ளது. புட்டின் இதற்கு முன் வெளிநாட்டு பயணம் செல்லும் போதெல்லாம் இதுபோன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்திக்க சிங்கப்பூர் சென்றிருந்த போது கூட வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் கழிவுகள் சேகரிக்கப்பட்டு அந்நாட்டுக்கே கொண்டு செல்லப்பட்டது. பாகிஸ்தான் விரைவில் தன் கடன்களை அடைத்துவிட்டு பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடாக மாறும் என அந்நாட்டு ராணுவ தளபதி ஆசிம் முனீர் கூறியுள்ளார். தங்கள் நாட்டில் உள்ள ரெக்கோ திக் பகுதியில் ஏராளமான அளவில் தங்கமும் தாமிரமும் புதைந்து கிடப்பதாகவும் அவற்றை அகழ்ந்தெடுப்பதன் மூலம் அரசிற்கு ஏராளமான பணம் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ரெக்கோ திக் பகுதிதான் தங்கள் நாட்டின் எதிர்காலத்தையே தீர்மானிக்கக்கூடியது என்றும் இங்கிருந்து ஆண்டிற்கு 18,000 கோடி ரூபாய் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக சீனா மற்றும் அமெரிக்காவுடன் சமநிலையான நட்புறவை பேணுவோம் என்றும் ஆசிம் முனீர் தெரிவித்துள்ளார். ஆசிம் முனீர் கூறும் ரெக்கோ திக் பகுதி சர்ச்சைக்குரிய பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் உள்ளது. இங்கு சில அமைப்புகள் தனிநாடு கேட்டு பல ஆண்டுகளாக போராடி வருகின்றன. பாகிஸ்தானில் பருவமழை பாதிப்புகளால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 657ஐ தொட்டுள்ளது. 1000 பேருக்கு மேல் காயமடைந்துள்ளனர். கடந்த ஜூன் 26இல் தொடங்கிய பருவமழை விட்டுவிட்டு தீவிரமாக பெய்து வருகிறது. வெள்ளம் மற்றும் உயிரிழப்புகளால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த சில நாட்களில் மட்டும் 350 பேர் இறந்துள்ளனர். பலர் என்னவானார்கள் என இன்னும் தெரியாததால் இறப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. பல கிராமங்கள் பகுதியளவு புதைந்துவிட்டதாக கூறப்படுகிறது. மீட்பு பணிகள் மந்தமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். காயமடைந்தோருக்கு சிகிச்சை தர உரிய மருத்துவ வசதிகள் இல்லை என்றும் மக்கள் கூறுகின்றனர். இதற்கிடையே 22ஆம் தேதி வரை பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை மையம் கூறியுள்ளது. ரஷ்யா வெள்ளை கிரகத்திற்கு விண்கலம் அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெனிரா டி என்ற பெயர் கொண்ட இந்த திட்டத்தை 2036ஆம் ஆண்டுக்குள் செயல்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய அரசு வட்டாரங்கள் கூறியுள்ளன. விண்கலனுக்கான வடிவமைப்பு பணிகள் வரும் ஜனவரியில் தொடங்க உள்ளது. விண்வெளித்துறையில் அமெரிக்காவும் சீனாவும் ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் ரஷ்யா மீண்டும் தான் இருந்த பழைய இடத்தை அடைய திட்டமிட்டு தேசிய விண்வெளி கொள்கையை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறது. மியான்மரில் டிசம்பர் 28ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தால் நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மியான்மரில் கடந்த 2021 தேர்தலில் ஆண்டுகளாக ராணுவ ஆட்சி நடக்கும் நிலையில் பல பகுதிகளை வெவ்வேறு ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சி குழுக்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளன. இதனால் அப்பகுதிகளில் தேர்தல் எப்படி நடைபெறும் என்றும் கேள்வி எழுந்துள்ளது. இலங்கையில் தபால் துறை ஊழியர்கள் நாடு தழுவிய போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். தங்களின் 19 அம்ச கோரிக்கைகளுக்கு அரசு செவிமடுக்கவில்லை என்றும், எனவேதான் போராட்டத்தை தொடங்கியுள்ளதாகவும் தொழிற்சங்க தலைவர் பிரதீப் குமார் குறிப்பிட்டார். தங்கள் கோரிக்கைகளை ஏற்பதாக எழுத்துப்பூர்வ ஒப்புதல் அளித்தால் மட்டுமே போராட்டம் கைவிடப்படும் என்றும் பிரதீப் குமார் கூறினார். நாடு தழுவிய போராட்டம் காரணமாக இலங்கையில் தபால் சேவைகள் முற்றிலும் முடங்கியுள்ளன. சீனாவில் ரோபோக்களுக்கான ஒலிம்பிக் போட்டி நடத்தப்பட்டது. இது தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளன. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி 3 நாட்களுக்கு ரோபோக்களுக்கான உலக ஹியூமனாய்டு ரோபோ விளையாட்டுகள் நடைபெற்றன. இது ரோபோக்களுக்கான ஒலிம்பிக் என்று குறிப்பிடப்படுகிறது. இதில் 16 நாடுகளைச் சேர்ந்த 280 ரோபோ குழுக்கள் பங்கேற்றன.
குத்துச்சண்டை, நீச்சல், மல்யுத்தம், பளுதூக்குதல் போன்ற பல விளையாட்டுகளில் மனிதர்களைப் போலவே ரோபோக்கள் பங்கேற்கும் காணொளிக்கு லைக்ஸ் குவிகிறது. ஓட்டுநரின் தலையீடு இல்லாமல் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலைகளில் தானாகவே வேகத்தை சீரமைத்து ஓடக்கூடிய ஓலா சோலோ என்ற அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ஸ்கூட்டரை ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் காட்சிப்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் போக்குவரத்து நெரிசலான சாலைகளில் பயணிக்கும் போது, சிக்னலில் நிறுத்தும் போதும் ஸ்கூட்டர் தானாகவே சமநிலைப்படுத்திக் கொள்ளும் என்று கூறப்படுகிறது. இந்த முயற்சி எதிர்காலத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாடின்றி தானாக இயங்கும் ஸ்கூட்டர்களை கண்டுபிடிப்பதற்கான உந்துதலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கேரள மாநிலம் பாலக்காட்டில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென குறுக்கே வந்த இளைஞர் மீது மோதாமல் இருக்க சடன் பிரேக் அடித்தது. அப்போது எதிர்பாராத விதமாக கார் 180 டிகிரி திரும்பி யூடர்ன் அடித்து நின்றது. நல்வாய்ப்பாக அந்த இளைஞர் எவ்வித காயமும் இன்றி உயிர் தப்பினார். சென்னை தேனாம்பேட்டையில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பாலம் தமிழ்நாட்டில் மிக அதிக செலவில் கட்டப்பட்ட மேம்பாலமாக மாறவுள்ளது. 2024இல் இந்த 4 வழி உயர்மட்ட மேம்பாலத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 3.2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நாட்டிலேயே முதன்முறையாக மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதைக்கு மேல் உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. 1 கிலோமீட்டர் தொலைவு கட்டுமானத்திற்கு சுமார் 195 கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. அதன்படி இத்திட்டத்தின் மொத்த மதிப்பு 621 கோடி ரூபாயை கொண்டுள்ளது. 2022 ஏப்ரலில் இந்த மேம்பால திட்டத்தின் மதிப்பிடப்பட்ட செலவு 482 கோடி ரூபாயாகவும் 2023 மார்ச்சில் 525 கோடி ரூபாயாகவும் இருந்தது. பின்னர் திட்ட மதிப்பீடு 18% அதிகரித்து, அதாவது ஓராண்டுக்குள் 96 கோடி ரூபாய் அதிகரித்து 621 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு முன் கோயம்பேட்டில் 95 கோடி ரூபாய் செலவிலும், மேடவாக்கத்தில் 100 கோடி ரூபாய் செலவிலும் மேம்பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிறுநீரக விற்பனை தொடர்பான வழக்கு குறித்து சிபிஐ விசாரணை நடத்த கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் விசைத்தறி தொழிலாளர்களை ஏமாற்றி அவர்களின் சிறுநீரகங்களை தானமாக பெற்று விற்பனை செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது மனித உரிமை மீறல் என்பதால் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என வழக்கறிஞர் செந்தில்வேல் நீதிபதிகளிடம் முறையிட்டார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்தனர். சென்னை புழல் சைக்கிள் ஷாப் மேம்பாலத்தின் அருகில் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக மதுரவாயில் மேம்பாலத்திலிருந்து கீழே இறங்கும் பகுதியில் தேங்கியுள்ள மழை நீரில் இருசக்கர வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி கீழே விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு செல்லும் வெளிமாநில வாகனங்கள் உட்பட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் இந்த சாலையை நாள்தோறும் பயன்படுத்துகின்றன. எனவே விபத்துகளை தடுக்க உடனடியாக மழைநீரை அகற்றி சாலையை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள அமைச்சர் துரைமுருகனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். அப்போது அமைச்சர் ஏவா வேலுவும் உடனிருந்தார். துரைமுருகனை சந்தித்து முதல்வர் நலம் விசாரித்த புகைப்படம் வெளியாகியுள்ளது. அதில் கையில் கட்டுடன் துரைமுருகன் அமர்ந்திருக்கிறார். முன்னதாக கடந்த ஜூனில் துரைமுருகன் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். ராமர் குறித்து இழிவாக பேசிய வைரமுத்துவை நடமாடவிடக்கூடாது என மன்னார்குடி ஜீயர் எச்சரிக்கை விடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் சமீபத்தில் நடைபெற்ற கம்பன் விழாவில் ராமர் குறித்து கவிஞர் வைரமுத்து தெரிவித்த கருத்து சர்ச்சையானது. அவரது பேச்சுக்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த சண்டலங்கார ராஜமன்னார் ஜீயர் ராமர் குறித்த வைரமுத்துவின் பேச்சுக்கு கண்டனங்களை தெரிவித்தார். வைரமுத்து எங்கே நின்று போனாலுமே எப்பவுமே ஒரு பக்கா ஹிந்து துரோகி, ஹிந்து விரோதிங்கிறத அவரு நிரூபிச்சுட்டார். அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே ஹிந்து பேர்ல நம்ம இது பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம எல்லாரும் கண்டிக்கணும். மேதாவின்னு சொல்லிக்கக்கூடிய நிறைய பேரு
ஒரு அங்கேயே உட்கார்ந்து கூட அது ராமர் பைத்தியம், ராமர் மனநிலை இல்லாதவர், சரியாதவர்னு சொல்லிட்டு கூட அது பார்த்து சும்மா இருக்கக்கூடிய இதுக்கு அது ஒரு வெட்கக்கேடு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பூமப்பட்டி கிராமத்தில் கடந்த சில நாட்களாக 2 குரங்குகளின் தொல்லையால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இக்குரங்குகள் வீடுகளுக்குள் நுழைந்து உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வதோடு தங்களை அச்சுறுத்துவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த குரங்குகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என வனத்துறை கோரிக்கை விடுத்துள்ளது. இறக்குமதி செய்யப்படும் மதுபானங்களுக்கு ஆதரவாக பல மாநிலங்களில் வரி விதிப்பு மற்றும் கொள்கைகள் அமைந்திருப்பதாக இந்திய மதுபான தயாரிப்பு நிறுவனங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. இது தொடர்பாக இந்திய மதுபான நிறுவனங்களின் கூட்டமைப்பு பல மாநில அரசுகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. அதில் உள்நாட்டு பிராண்டுகளுக்கு அதிக வரி மற்றும் பதிவு கட்டணங்கள் விதிக்கப்படுவதாகவும் இது தற்சார்பு இந்தியா திட்டத்திற்கு எதிரானது எனவும் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனை குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவித்து தமிழகத்தைச் சேர்ந்த இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி அழுத்தம் உண்டாக்கியுள்ளது. திமுக, விசிக மற்றும் மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதால் சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க வேண்டும் என்கிற கருத்து வரும் நாட்களில் வலியுறுத்தப்படும் என கருதப்படுகிறது. அப்படி அவர்கள் ஆதரவு அளிக்காவிட்டால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரை குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு வராமல் தடுக்க திமுக கூட்டணி முயற்சித்தது என பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு உள்ளது. திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சமயத்தில் ஆளும் கூட்டணியில் இல்லாவிட்டாலும் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பிஜு ஜனதா தளம் கட்சி அவருக்கு ஆதரவு அளித்தது. அதேபோல் பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்ட போது காங்கிரஸ் கட்சியை மேற்கு வங்கத்தில் கடுமையாக எதிர்த்து வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மம்தா பானர்ஜி ஆதரவு தெரிவித்தார். இத்தகைய உதாரணங்களை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சி கூட்டணியில் உள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழுத்தம் அளிக்க ஆளும் பாஜக கூட்டணி திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அழுத்தம் உண்டாகலாம் என தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கருதுகிறார்கள். அதே சமயத்தில் தமிழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கிட்டாவிட்டாலும் சிபி ராதாகிருஷ்ணன் சுலபமாக குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெறுவார் என பாஜக தலைவர்கள் தெரிவித்தனர். மக்களவை மற்றும் மாநிலங்களவையை சேர்ந்த கிட்டத்தட்ட 780 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 425 எம்பிக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக உள்ளனர். எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக கிட்டத்தட்ட 355 வாக்குகள் மட்டுமே கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிரா ஆளுநரான சிபி ராதாகிருஷ்ணன் தனது பதவியை ராஜினாமா செய்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வார் என பாஜக தலைவர்கள் தெரிவித்தனர். செப்டம்பர் 9ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் நடைபெற உள்ளது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம். சென்னையை தொடர்ந்து மதுரையிலும் தூய்மைப் பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சி தூய்மைப் பணி ஒப்பந்தம் தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டதை கண்டித்து தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தற்போது மதுரை மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்கள் தனியார் நிறுவன ஒப்பந்தத்தை ரத்து செய்திட வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் வரை போராட்டத்தை தொடர்ந்து நடத்தப்போவதாகவும் அறிவித்துள்ளனர். இதனிடையே மாநகராட்சி ஆணையர் தலைமையில் நடைபெற்ற 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவடைந்தது. உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையினுடைய 2 நீதிபதிகள், நீதியரசர்கள் சுப்பிரமணியன், சுரேஷ்குமார் 2 பேர் இந்த பெஞ்ச் என்ன தீர்ப்பு கொடுக்குது? மதுரை மாநகராட்சியில் பணி செய்த தினக்கூலி தூய்மை பணியாளர்கள் 389 பேரை நிரந்தரம் செய்யலாம் அப்படின்னு உத்தரவு. இந்த உத்தரவை நீங்கள் அமல்படுத்துனீங்களா? இன்னைக்கு வேகமாக ஓடோடி போய் ஒரு தனி நீதிபதி உத்தரவை இவ்வளவு வேகம் காட்டுறீங்களா அமல்படுத்துறதுக்கு? ஏன் இன்னைக்கு நீங்கள் அந்த உத்தரவு வந்தப்போது ஏன் அதில் நீங்கள் ஏன் வேகம் காட்டலை? நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும்
தலைநகர் சென்னையிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடற்பகுதிகளில் வலுப்பெற்று இருப்பதாகவும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் கூறியிருக்கும் வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தில் வரும் 24ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளது. கேரளாவில் பத்தனம்திட்டா உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சபரிமலையில் உள்ள பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து பக்தர்கள் ஆற்றில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆவணி மாத வழிபாட்டுக்காக ஏராளமான பக்தர்கள் சபரிமலை செல்லும் நிலையில் மழை காரணமாக அவர்கள் சிரமத்தை சந்தித்துள்ளனர். வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஈக்காட்டு தாங்கலில் இன்டர் ஆர்ட் பில்டிங் சொல்யூஷன்ஸ் என்னும் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. டெல்லியை தலைமை அலுவலகமாக கொண்டு செயல்படும் இந்த நிறுவனம் நாடு முழுவதும் 21 மாநிலங்களில் செயல்பட்டு வருகிறது. கட்டுமானங்களுக்கு தேவைப்படும் இரும்பு ராடுகள் உற்பத்தி செய்யும் இந்நிறுவனம் ஆண்டுதோறும் 1400 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டுகிறது. இந்நிலையில் வருமானத்தை மறைத்து தவறான கணக்குகளை காண்பித்து வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக வருமானத்துறைக்கு புகார் வந்ததாக கூறப்படுகிறது. அதன் பேரில் தமிழகத்தில் சென்னை, வேலூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூருக்கு அருகே இருங்காட்டுக்கோட்டை, சிப்காட், மாம்பாக்கம் ஆகிய 2 பகுதிகளில் உள்ள இந்நிறுவனத்தின் ஆலைகளிலும் சோதனை நடத்தப்படுகிறது. ஆங்கிலத்தில் பேசும் தாயை தமிழில் பேச சொல்லி அழும் சிறுவனின் காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. தாய் ஆங்கிலத்தில் பேச ஒழுங்கா பேசுமா, தமிழில் பேசுமா என்று சிறுவன் அழுகிறார். அதன் பிறகு தாய் தமிழில் பேச தொடங்குகிறார். இந்த உரையாடல் குழந்தைகளுக்கு தாய்மொழியுடன் உள்ள இயல்பான பிணைப்பை வெளிப்படுத்துவதாக பலரும் கூறுகின்றனர். எப்படி பேசுவாங்க ஒழுங்கா? எப்படி எப்படி அப்படிதான் நான் பேசுறேன். எப்படி பேசணும்? How you want to talk? எந்த மாதிரி பேசுற? இங்கிலீஷ்ல பேச வேண்டாமா? Why பிடிக்கல? தேர்தல் அரசியல் போர் உத்தியில் வெல்வோம் என தொண்டர்களுக்கு தவிக தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். மதுரையில் நடைபெறும் மாநாட்டுக்கு வரும்போதும் மாநாடு முடிந்து திரும்பும் போதும் தொண்டர்கள் அனைவரும் ஒழுங்கையும் பாதுகாப்பையும் ராணுவ கட்டுப்பாட்டுடன் கடைபிடிக்க வேண்டும் என விஜய் அறிவுறுத்தியுள்ளார். கர்ப்பிணிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர் மாநாட்டை வீட்டிலிருந்தபடியே நேரலையில் கண்டு மகிழுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மகத்தான தேர்தல் அரசியல் வரலாறு மீண்டும் தமிழ்நாட்டு மண்ணில் நிகழப்போவது நிஜம் என தெரிவித்துள்ள விஜய், மாபெரும் அரசியல் விளைவை நிச்சயமாக நிகழ்த்தி காட்டும் பேரறிவிப்பாக தவிக மாநாட்டை மாற்றி காட்டுவோம் என்றும் சூளுரைத்துள்ளார். தவிக கொடியில் சிவப்பு, மஞ்சள் நிறத்திற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தொண்டைமண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை சார்பில் தவிக கொடிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. அதில் தவிக கொடி தங்களது சபை கொடி போன்று உள்ளதாகவும் இதனால் அதில் சிவப்பு, மஞ்சள், சிவப்பு நிறத்தை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிமன்றம் இரு கொடிகளை ஒப்பிட்டால் தவிக கொடி மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தும் என கூற முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது. திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு எதிரான அமலாக்கத்துறை நோட்டீஸிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சிங்கப்பூரில் உள்ள சில்வர் பார்க் என்ற நிறுவனத்தின் 32.69 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை ரிசர்வ் வங்கியின் அனுமதியில்லாமல் வாங்கியதாக அவர் மீது அமலாக்கத்துறை குற்றஞ்சாட்டியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து சுங்கத்துறை ஆணையர் நடத்திய விசாரணையில் சில்வர் பார்க் நிறுவனத்தின் பங்குகளை வாங்குவதற்கு ஜெகத் ரட்சகனோ அவரது குடும்பத்தினரோ பணம் செலுத்தியதற்கான ஆதாரம் இல்லை என்று முடிவு செய்யப்பட்டது. அதேவேளையில் அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தை மீறியதாக அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நோட்டீஸை எதிர்த்து ஜெகத் ரட்சகன் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் இந்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் பதிலளிக்குமாறு அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
இந்தியா கூட்டணி கட்சிகளின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் ஆகிறீர்களா என்ற கேள்விக்கு அதனை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். For the vice president candidate, because the NDA candidate also from the Tamil Nadu, you will be the candidate of India bloc? I have no idea. That only leaders will be. I have no idea. That only leaders will be.